பாஸ்கர் ஓகே. மேம் லைன் இருக்கீங்களா? ரங்கநாதன் சார் எதுவும் சொன்னீங்களா? ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன் சார். கிருத்திகா மேம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் லைன்ல இருக்கு. பொசிஷன் செக் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் செக் பண்ணுங்க. நச்சிந்தினி வட்டம் வெல்கம் யூ ஃபார் த ஈவினிங் யோகா செஷன் டுடே 2059 செஷன் டேக்கன் ஓவர் பை வி கார்த்திகா. Kritika, BCA rank holder and MTech, was BITS Milani and YTT yoga teacher training, practicing yoga for more than 3 years, worked as senior software engineer in Wipro, got Yoga Ratna award from MCV and Yoga Ratna Smart Thank from IYA, got Dr. Abdul Kalam Global Icon Award for a yoga teacher from Virlat Foundation. Thank you, ma'am. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் அண்ட் நமஸ்கார முத்ரா. ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. பிரேயர் பண்ணலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் சாந்தி சாந்தி. Rub your palms. அது கண்கள் மேல வைங்க. Open your palms and see open your eyes and see smile. ஒரு ஸ்மைலோட நம்ம யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். So இன்னைக்கு வந்து ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆசனாஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஃபுல்லா வந்துட்டு டைனமிக்கா தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு எதுலையுமே போட்டு நம்ம ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பார்க்கலாம். ஹிப் மேல கை வச்சுக்கோங்க. heel up down, heel up down, heel up down. So லெக்க வந்து ஸ்விங் பண்ண போறீங்க. உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா வால் சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக் 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஸோ ஹிப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். லெக்க வைடன் பண்ணுங்க. left side to right side 3 times பண்ணிக்கோங்க. அப்புறம் right side to left side. clockwise anti clockwise rotation னு சொல்லுவாங்க. ஷோல்டர் கான ரொட்டேஷன் பண்ணலாம். ஹேண்ட் சைட்வேஸ்ல ரைஸ் பண்ணுங்க. சின்னதா ஒரு ரொட்டேட் ஒரு 3 times clockwise, 3 times anti-clockwise. இப்போ big rotation பண்ணுவோம். எல்லாமே 3 times dynamically பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. neck rotation பண்ணலாம். clockwise 3 times, anti-clockwise 3 times. inhale பண்ணிட்டு இப்போ பேக்ல போய் எக்ஸேல் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரணும். inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. So standing asanas எதுலயுமே நம்ம வந்து ஸ்டே பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆசனா திருகிய கட்டி சக்கராசனா. இதுல
அப்படின்னா ட்விஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஹிப் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஆசனா பண்ண போறோம். கட்டினா நம்மளுடைய வெயிட்ஸை மென்ஷன் பண்றாங்க. சக்ராஸ்னா அப்படின்னா ஒரு ரொட்டேஷன், ஹாஃப் ரொட்டேஷன் சொல்றேன். லைட்டா நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு லெக்க வைடன் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் இன்டர்லாக் பண்ணி above your head. So லைட்டா ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். கவனிங்க. டைனமிக்கே பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்பைனை வந்து இது ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும். டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹேண்ட்ஸ் அகைன் ரைஸ் பண்ணி சைட் பேஸ்ல டவுன் பண்ணி லெக்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட் ஆசனா டோலாசனா, பெண்டுலம் போஸ்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கும் அதே பொசிஷன் தான். லெக வைடன் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் இன்டர்லாக் பண்ணி இப்போ நான் இங்க வச்சிருக்கேன். என்னோட ஹெட் பேக் இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து இருக்கணும். லெக்ஸ் வைடன், ஹேண்ட்ஸ் இன்டர்லாக் பண்ணி பேக்வர்ட்ல வைங்க. முடிஞ்சா உங்களுடைய நீயை போய் உங்க ஃபோர்ஹெட் டச் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இதை கண்டினியூஸா பண்ணுங்க. நம்ம உடம்பு வந்து பெண்டுலம் மாதிரி நம்ம டைனமிக்ல இந்த ஆசனா பண்றோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கேஸ்ட்ரிக் இஷ்யூஸை வந்து சரி பண்ணும். நம்ம ஸ்பைனை வந்துட்டு இது ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும். ஸ்டொமக் மசில்ஸை வந்து மசாஜ் பண்ணும். நம்மளுடைய அப்டமன் ஆர்கன்ஸை மசாஜ் பண்ணும். இது யார் பண்ணக்கூடாது? கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் பிரெக்னன்ட் லேடிஸ், ஹெர்னியா பேஷண்ட்ஸ், அப்புறம் ரீசெண்டா அப்டாமினல் சர்ஜரி பண்ணவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. க்ளோசிங் ஷோல்டர் இருக்கவங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கவுனிங்க ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிட்டிங்ல நம்ம பண்ண போறோம். தண்டாஸ்னா சிட்டிங் வாங்க. இதுதான் தண்டாஸ்னா சிட்டிங். இதுல ரோயிங் த போட் இங்கிலீஷ்ல நௌக சஞ்சலனாஸ்னா நம்ம செய்ய போறோம். நௌகனா போட், சஞ்சலனா ஒரு மூவ்மெண்ட். ஹேண்ட்ஸ் வந்து ஆதி முத்ரா. இதுதான் ஆதி முத்ரா. ரெண்டு ஹேண்டும் ஆதி முத்ரால இருக்கணும். இன்ஹேல் பண்ணிட்டே ரைஸ் பண்ணுங்க. ஃபார்வர்ட்ல உங்க டோஸ் கிட்ட கொண்டு போய் அகைன் தைஸ் கிட்ட கொண்டு வந்து ரைஸ் பண்ணுங்க. மேல ரைஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும். ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிட்டு செய்யுங்க. இதுவும் நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஃபிளெக்சிபிளா வச்சுக்கும். கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆசனா இது. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே ரிவர்ஸ் கோட்டிங் நம்ம பண்ண போறோம். நீங்க உங்க மனசுல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லேக் குள்ளேயோ ஒரு ரிவர் குள்ளேயோ நீங்க வந்து ப்ரோ பண்றீங்கன்னு நினைச்சுட்டே பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாம செய்யுங்க. இன்ஹேல் எக்ஸேல். இப்போ ரிவர்ஸ்ல பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆசனா பார்க்கலாம். பத்ராசனா சிட்டிங்க்கு வாங்க. நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் டைனமிக்கா தான் பண்ண போறோம். உங்களுடைய மேட்டோட எண்டுக்கு வந்து வஜ்ராசனா சிட்டிங்க்கு வாங்க. நீல் டவுன் பொசிஷன் வந்து
உங்களுடைய glute வந்து heel மேல place ஆகணும். ஸ்ட்ரைட்டா உட்காரணும். hands வந்து உங்களுடைய knees மேல ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நான் சசங்காசனா பண்ண போறேன். எதுலயுமே நம்ம ஸ்டே பண்ண போறது இல்ல. சசங்காசனா வந்து புஜங்காசனா. இப்போ புஜங்காசனாவுல இருந்து சசங்காசனா வரேன். சசங்காசனாவுல நான் வஜ்ராசனாக்கு வந்து ஹேண்ட்ஸை சைட்வேஸ்ல டவுன் பண்ணுவேன். இத ஒரு 3 ரவுண்ட் நம்ம பண்ணலாம். Inhale up, exhale forward, inhale up, Bhujangasana, exhale Sasangasana, inhale Vajrasana, sideways left hands down pannu, again panna, inhale up, exhale forward, inhale Bhujangasana, again exhale Sasangasana, inhale Vajrasana, hands sideways down pannu. Again one round pannu. இங்கிலீஷ்ல இருக்கு டைமண்ட் போஸ்ல இருந்து ராபிட் போஸ்ல இருந்து கோப்ரா போஸ்ட்னு சொல்வாங்க. ஹோல் பாடிக்கான ஒர்க். சவாசனத்துல ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். எல்லாரும் சுப்பைன்ல படுத்துக்கோங்க. இதுதான் சுப்பைன் போஸ். palm facing upward. இதுல ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் நான் சொல்றேன். அதுல கவனம் வைங்க. உங்க பாடி பார்ட்ஸ்ல உங்களுடைய கவனம் இருக்கட்டும். உங்களுடைய மூச்சு காத்துல கவனம் இருக்கட்டும். Relax your whole body and mind. Watch your breath. Scan your body from toes to head. Relax your toes. Relax your ankles. Relax your calf muscles. Relax your knee. Relax your thigh muscles. Relaxed feel பண்ணுங்க. Inhale and exhale. Relax your pelvic area. Relax your stomach muscles. Relax your abdomen. Excuse me. Relax your fingers. Relax your wrist. Relax your elbow. Relax your shoulder. Relax your chest region. Relaxed feel பண்ணுங்க. உங்களுடைய பிரீத் மேல உங்களுடைய கவனம் இருக்குது. கவனம் வேற எங்கேயும் செதறி போகக்கூடாது. Relax your face muscles. Relax your mind. Relax the feet. Relax your whole body and mind. Self affirmation கொடுத்துக்கோங்க. நான் சொல்றது அப்படியே மனசுக்குள்ளார சொல்லி I am happy.
I am healthy. நான் ஆரோக்கியமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுது. காட்க்கு தேங்க்யூ சொல்லிக்கோங்க. இந்த லைஃப நல்லபடியா நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்காரு. இப்போ பொறுமையா எழுந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி சுகாசனத்துல வந்து உட்காருங்க. இப்ப நம்ம பிராணாயாமாலாம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிராணாயாமம். இது வந்து கிளன்சிங்னு சொல்லுவாங்க. கபால்பதி பண்ண போறேன். 1 டைம் தான் இன்ஹேல் பண்ணணும். கண்டினியூஸ் எக்ஸலேஷன். நீங்க வந்து ஒரு 5 to 7 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் நீங்க எக்ஸேல் பண்ணிக்கலாம். இது யார் அவாய்ட் பண்ணணும்னா பிரெக்னன்ட் லேடிஸ், ரீசெண்டா சர்ஜரி ஆனவங்க, ஹெர்னியா பேஷண்ட்ஸ், ஹை பிபி இருக்கவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க கபால்பதி பண்ணாதீங்க. அது அட்வைசபிள் கிடையாது. நார்மலா இருக்கிறவங்க கபால்பதி பண்ணலாம். என்ன பாருங்க, ஹேண்ட்ஸ் வந்து நீ மேல இருக்கணும். 1 டைம் இன்ஹேல் பண்ணணும். கண்டினியூஸ் எக்ஸேல். ஆக்டிவா பண்ணணும். உங்களுடைய மூச்சு காத்து ஸ்லோ ஆகும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூவோ இல்ல டவலோ வச்சு உங்களுடைய மியூக்கஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதை வைப் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு 2 டைம்ஸ் கபால்பதியே பண்ணலாம் நம்ம. மூச்சு காத்து ஸ்லோ ஆகும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் டைம் பண்ணலாம். ஒரு 3 பிரீத் நார்மல் பிரீத் எடுங்க. ஹேண்ட்ஸ் சின் முத்ரால வச்சு ஒரு 3 பிரீத் நார்மலா பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். சூரிய அனுலோமா விலோமா பார்க்கணும். சூரிய அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்க சன் எனர்ஜியா அது பிங்கள நாடியா அதுக்கு அதை நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம், ஸ்டிமுலேட் பண்ண போறோம். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின் முத்ராவில் இருக்கும். ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரான்னு இதை சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். லெஃப்ட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் வழியா தான் இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேலும் பண்ணணும். Inhale, exhale, 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 exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின் முத்ரா வாங்க. அகைன் இன்னொரு ஒரு அனுலோமா விலோமா. அது வந்து சந்திர அனுலோமா. சந்திர அனுலோமா விலோமா நம்மளுடைய பாடியில இருக்கிற புனார் எனர்ஜிய அது ஆக்டிவேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். இதுக்கு லெஃப்ட் இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் லெக் எக்ஸேல் பண்ண போறோம். நம்ம பாடியை ஃபுல்லா காமா வச்சுப்போம். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணும். அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா,
ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரான்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோடைய பொசிஷன். ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல் பண்ண போறோம். Inhale, exhale, exhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ் இப்போ வந்து சின் முத்ரால நார்மல் பிரீத் எடுங்க. அனுலோமா விலோமா இல்லைன்னா நாடி சோதனான்னு சொல்லுவாங்க. ஹோல்டு பண்ணாம ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீத்திங் நம்ம பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரா. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல் பண்ணணும். ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணணும். இது ஒரு ரவுண்ட் அனுலோமா விலோமால. இது ஒரு 7 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். அகைன் ரைட் படியா left exhale, 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 exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின் முத்ரால வச்சுக்கோ. ஒரு 2 பிரீத் நார்மல் பிரீத். பிராமரி பிராணாயாமா பார்க்கலாம். ஷண்முகி முத்ராவில் பிராமரி பிராணாயாமா பண்ணலாம். ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இயர் பெயின் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இயர் பெயின் இருந்தா செய்யாதீங்க. நம்மளுடைய தம் ஃபிங்கர் இயர் லோப க்ளோஸ் பண்ணணும். ஜென்டிலா, அதை ரொம்ப பிடிச்சி அழுத்தணும். ஜென்டிலா. இண்டெக்ஸ் ஃபிங்கர் கண்ணுக்கு மேல, மிடில் ஃபிங்கர் பக்கத்துல, அப்பர் லிப்புக்கும் லோயர் லிப்புக்கும் ரிங் ஃபிங்கரும் லிட்டில். இதுதான் ஷண்முகி முத்ரா. ஹம்மிங் பீ பிரீத்தோட நம்ம பண்ண போறோம். பிராமரி பிராணாயாமா. இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஒரு சவுண்டோட ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். Relax the hands chin முத்ரால வச்சு 3 breath normal breath. முத்ராக்கு போலாம் நம்ம இப்போ. ஃபர்ஸ்ட் பார்க்க போற முத்ரா நம்ம கய முத்ரான்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியை யூஸ் பண்ணி எந்தெந்த முத்ராஸ் எல்லாம் பண்றோமோ அது எல்லாமே வந்து கய முத்ரான்னு சொல்லுவாங்க.
நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தாடகி முத்ரா. அது நான் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன். தாடகி முத்ராவுக்கும் வந்து சம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கு. பிரெக்னன்ட் லேடிஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஹெர்னியா பேஷண்ட்ஸ் அதை அவாய்ட் பண்ணிடலாம். சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்களும் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா பச்சி முத்தானாசனா போஸ் மாதிரி அது பண்ண போறோம் நம்ம. நான் செஞ்சு காமிக்கிறேன். பெனிஃபிட்ஸ் இதுக்கு வந்து அதிகம். நம்மளுடைய அப்டமனல் ஆர்கன்ஸ் வந்து மசாஜ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். பாண்ட் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வயிறு வந்து பாண்ட் மாதிரி நம்ம மூச்சு காத்து இழுக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம பெருசாக்க முடியுமோ மூச்சு காத்த உள்ள அனுப்பி அப்படி பண்ணணும். அகைன் எக்ஸைல் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து டம்மியை ஃபிளாட் ஆக முடியுமோ ஃபிளாட் ஆகணும். டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கோர் மசில்ஸையும் இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்டொமக் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இங்கே உங்க டோஸ வந்து இப்படி கேட்ச் பண்ணி இங்கே பண்ணும். இத ஒரு 5 டைம்ஸ் நீங்க பண்ணுங்க. Inhale, exhale forward and catch your toes. இதுதான் தாடகி முத்ரா. இப்போ இன்ஹேல் பண்ணுங்க. எந்த அளவுக்கு டம்மிய வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணுங்க காத்தாம. அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சைட்வேஸ்ல டவுன். இப்போ அடுத்த முத்ராவுக்கு போகலாம். அடுத்த முத்ரா ஹஸ்த முத்ரா. ஹஸ்த முத்ரானா ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த முத்ராவை நம்ம இப்ப பண்ண போறோம். அப்பான முத்ரா. அப்பான முத்ரானா அப்பான வாயுல சேர்த்திக்க. அப்பான வாயு என்னன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். நம்மளுடைய கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், பிளாட்டிங் இஷ்யூஸ், டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இது வந்து கிளியர் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இதை அட்வைஸ் பண்ணுவாங்க. டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுக்கும் வந்துட்டு சம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கு. பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து இத ஒரு 9th மந்த் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அப்பா பண்ணலாம். அதுக்கு பிஃபோரா அவங்களுக்கு வந்து இது அட்வைசபிள் கிடையாது. சோ ஹை பிபி பேஷண்ட்ஸும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பான முத்ரா எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். தம் ஃபிங்கரோட நம்மளுடைய ரிங் ஃபிங்கர் டிப்பையும் மிடில் ஃபிங்கரோடைய டிப்பையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் அப்பான முத்ரா. நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வந்து இது ரிமூவ் பண்ணும். டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுல இப்போ நம்ம ஒரு 20 கவுண்ட்ஸ் நான் கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸ்டே பண்ணலாம். நீஸ் மேல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்க பிரீத் மேல கவனம் இருக்கட்டும். கவனம் வேற எங்கேயும் போக கூடாது. நான் கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
40, 16, 7, 12, relax பண்ணிட்டு hands chin மேல வச்சு ஒரு 3 breath normal breath. அடுத்து இன்னொரு ஒரு முத்ரா பார்க்கலாம். அதுக்கு பேரு மகா சிரசு முத்ரான்னு சொல்லுவாங்க. அன்வான்டா ஹெட்ஏக், மைக்ரைன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த முத்ராவை பண்ணலாம். அதுதான் அதோட அது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன். தம் ஃபிங்கரோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி மீதி ஃபிங்கர்ஸை வந்து தான் அதோடைய பொசிஷன். மடக்க வரல, கையில கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. சரி, அந்த முத்ராவை அவாய்ட் பண்ணிக்கலாம். சாரி, இந்த கையில ப்ராப்ளம் இருக்கிறதால அதை செய்வேன். கிளாஸ் முடிச்சுக்கலாம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாம். சத்தமய ஜோதிர்கமய யத்தோர்மா Rub your palms. Open your eyes and see. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Kritika. Happy birthday to you. Thank you. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to Kritika. Happy birthday to you. Happy birthday Kritika. YRB 11 இருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே தடவை ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம் கிருத்திகாக்கு. Happy birthday, Kritika ma'am. Happy birthday Kritika. நீங்க ரொம்ப லக்கி. உங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் பெரிய ஒரு டீமோட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப லக்கி ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப பொறுமையா அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் ஒரு யோகா தெரியாதவங்க கூட பண்ணலாம் போல இருக்கு. அது அவ்வளவு பொறுமையா, அதுவும் பிராணாயாமம் இதெல்லாம் ரொம்ப நிறைய டைம் எடுத்து நல்லா கவுண்ட் கொடுத்து பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. முத்ராஸும் பத்திரா டீட்டெயிலா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க நச்சிந்தனை வட்டம். எஸ், வாழ்க வளமுடன் கிருத்திகா மேம். இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சூப்பரா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டீங்க. அதான் நீங்க கொடுக்குற கிஃப்டா நாங்க எடுத்துக்கிறோம். நான் ட்ரெயின்ல வந்து இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்து சொல்லணும்னு ட்ரெயின்ல இருந்தே கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு நீங்க கொடுத்த சாக்லேட் எங்களுக்கு எல்லாம், நீங்க கொடுத்த யோகா, நன்றி நன்றி. ரொம்ப அற்புதம். நிறைய கிளாஸ் எடுக்கணும். ஓ எஸ் தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே. ஓகே, தேங்க்யூ. கிருத்திகா மேம், குட் ஈவினிங் செஷன். கிருத்திகா குட் ஈவினிங் டா. சூப்பரா இருந்துச்சு செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையா எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. சூப்பரா இருந்தது. Many more happy returns of the day. Stay blessed by the divine energy. Thank you டா. கிருத்திகா மேம், குட் ஈவினிங். ஸ்ரீ கணேஷ் பேசுறேன். ஆஃபீஸ்ல இருந்ததுனால ஐ கான்ட் ஏபிள் டு. ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எக்ஸலண்டா இருந்தது கிளாஸ். ஆஸ் யூஷுவல் நீங்க ஒய்ஆர்பி பேட்ச்லயே வந்து
பண்ணும்போதே உங்களோட இதுல வந்து ஒரு திருத்தமா சொல்லுவீங்க. உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறதுல இருந்து. ஸோ அதோட ரிஃபைன்டு வெர்ஷனா தான் இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோம். எக்ஸலண்டா இருந்தது, இல்ல சூப்பரா ஜி, இருந்தது மேம். எனக்கு மகாசிரச முத்ரா மட்டும் பண்ண வரல. இங்க பண்ணா தட்ஸ் இங்க ஓகே, பெயின் வருது. தட்ஸ் சோ ஓகே, அது தட்ஸ் ஓகே. மட்டும் அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஐ திங்க் திவ்யா மேம் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க இதுக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு திவ்யா மேம் ஆல்சோ ஃபார் டேக் எல்லாமே. ஐ திங்க் OAB 11 இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் யூனிட்டி. அந்த இதில் நம்ம அப்படியே வில் லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். தேங்க்யூ, வாழ்க வளமுடன், நன்றி. வணக்கம் மேடம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த NCET மாணவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு எப்படி எடுத்தா சிறப்பா இருக்குமோ அது போல எடுத்தீங்க. உங்களுடைய விளக்கங்கள் நல்ல கான்ட்ராடிகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் நல்லா சொன்னீங்க. இன்னும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும். பல கிளாஸ் இது போல எடுத்து எல்லாருக்கும் பலன் தர மாதிரி நீங்க கொடுக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆசீர்வாதம் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க மேம். யாரோ பேசுறீங்க, பேசுங்க. அம்மா பேசுறேன் நானே. என்னுடைய அம்மா மேம், என்னுடைய அம்மா அவங்க. பேசுங்க அம்மா, பேசுங்க. இயற்கை முறை விவசாயி என் பேரு. என் பொண்ணு அவளுக்கு குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஹேமா மேம், நீங்க பேசுங்க. குட் ஈவினிங். ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நீங்க கொடுத்த கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது சொன்னதெல்லாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். எப்பவும் ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. சந்தோஷம் மேம். குட் ஈவினிங் கிருத்திகா, ஹேமா கண்ணன். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட கிளாஸ், எக்ஸலண்டா இருந்துச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னைக்கு வந்து பானம் சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி வந்து உங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்த மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்துட்டீங்க யோகா மூலியமா. ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இந்த நெக்ஸ்ட்ல என்னைக்கு உங்களுக்கு அலாட் பண்றாங்களோ அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து கிளாஸ் எடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. வளமுடன் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் மேம். ஐம் ஸ்ரீதர். வாட்ச் பண்ண உங்க டீச்சிங் எபிலிட்டி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பதட்டம் இல்லாம ரொம்ப பொறுமையா. நான்லாம் வந்து பண்றது இல்லை, வாட்ச் மட்டும்தான் பண்றேன், எனக்கு நீ பெயின் இருக்கிறதால. இன்னைக்கு ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. அது டீச்சிங் எபிலிட்டிக்கு ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. எனக்கு கவனிக்கும் போது ஒரு பதட்டம் இல்லாம ரொம்ப பொறுமையா சொன்னீங்க, சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் கிருத்திகா மேம், லோகேஷ் பேசுறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார். வெரி கான்ஃபிடன்ஸ் செஷன் மேடம். குழந்தைங்களுக்கு ஆனா சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ உண்மையாவே வந்துட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியுது. நீங்க வந்துட்டு எப்படி நம்ம வந்து ORP பேட்ச்ல வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்களோ அது அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ தெளிவா கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து யோகாவனு பேசிக்கா தெரியாதவங்களுக்கு கூட வந்துட்டு தெளிவா புரியுற அளவுக்கு வந்துட்டு என்ன வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ், என்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மேடம். சாயாதேவி மேடம். மேடம் கிளாஸ் அருமையா இருந்தது மேடம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். ஹாப்பி பர்த்டே கிருத்திகா மேம். பாஸ்கர் பேசுறேன்.
ஆக்சுவலா சொல்லுங்க ஜி. ஆக்சுவலா நம்ம அலாட் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் அலாட் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. வெரி குட். தேங்க்யூ ஜி. ஹேப்பி பர்த்டே. சௌந்தர்யாவும் திவ்யாவும் வந்து என்ன சந்தோஷத்துல அழ வச்சுட்டாங்க. எல்லாருமே அழுதுட்டோம். வெரி குட். கிருத்திகா மேடம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ரொம்ப சூப்பரா தேங்க்யூ பண்ணீங்க. சார். ஃபர்ஸ்ட் நாள் அந்த விட இது மாதிரி நல்ல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்தது உங்களோட யோகா, சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ற மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். சௌந்தர்யா எதுவும் சொல்றீங்களா? ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்யூடா. சொல்லிட்டேன், இருந்தாலும் செஷன் சூப்பரா இருந்தது. ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனா இருந்தது. என்ன டவுட்மே கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா என்சிவில இன்னைக்கு ஒரு பர்த்டே அன்னைக்கு எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய gift உங்களுக்கு. ஸோ ஹாவ் அ கிரேட் இயர்க்கா. தேங்க்யூடா. நான் சாந்தி பேசுறேன். கிருத்திகா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க மேம். தேங்க்யூ மேம். நல்லா மெச்சூர்டா இருந்தது நீங்க இந்த தடவை கொடுத்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடலாம் மேடம்.